ஈரான் வார்னால மக்கள் எதை இழக்கக்கூடிய நிலைமை வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. சோ ஆல்ரெடி இந்தியாவில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை இருந்ததுனால சோ நம்ம இப்ப ரஷ்யாட்ட இருந்து அதிக விலை கொடுத்துதான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் எல்பிஜி பற்றாக்குறை ஆல் ஓவர் இந்தியா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆல்ரெடி பெங்களூர்ல நிறைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அதாவது வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் எப்பவுமே கிடைக்கணும். மாலா இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும், கேஸுக்கு முன்கூட்டியே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உணவகங்கள், விடுதிகள், ஐடி இது மாதிரி இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணிருக்காங்க, 50% தான் கேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஐடி இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ஸ், பிஜி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய மெனுவையே குறைச்சிருக்காங்க. டீ, காபி, வடை இதெல்லாம் இருக்காதுன்னு கட் பண்ணிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ற அளவுல இருக்கு. கவர்மெண்ட் இப்ப சொல்லியிருக்காங்க எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே 50% தான் கேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்தியாவில் 30 நாளுக்கு தேவையான கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய வீட்டுல கேஸ அளவோடு யூஸ் பண்ண தேவையான மெனுவை மட்டும் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த இஷ்யூல இருந்து நம்மளும் டாலரேட் பண்ண முடியுங்க. அடுத்தவங்களுக்கு இது மூலமா சப்போர்ட் பண்ண முடியும். சோ இது மாதிரி ஹாட் நியூஸ்க்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.